நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய குடும்ப தலைவர் அண்ணன் முத்தமிழன் உள்ளிட்ட அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளினுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாட்டிலே தொடர்ந்து 14 ஆண்டுகாலம் இந்த கட்சியை இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் போது அனைத்து கட்சிகளையும் ஓட்டுகளுக்கும் நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் பங்கு போட்டு அளித்து கொண்டிருக்கின்ற பொழுது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியுடைய சொந்த மாவட்டத்திலே போய் அமர்ந்து ஓமலூரிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தமிழர் வேலை தமிழருக்கை என்ற நிலையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள். அதே போலத்தான் இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக ஒரு பக்கமும், சித்தப்பா எடப்பாடியார் சுந்தரா டிராவல்ஸ் வண்டியில் ஒரு பக்கமும், அண்ணி ஜெயலலிதா பிரேமலதா அது ஒரு பக்கம், தொடர்ச்சியாக எல்லாரும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்முடைய தலைவர், நம்முடைய குடும்ப தலைவர் இங்கே அத்தனை பேரும் போராளிகள். அவரு போராளி, அவரு தோழர், தமிழரசுடைய வழி வந்தவர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு கீழே இருக்க நாம் அத்தனை பேரும் போராளிகள். இங்கு நடப்பது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஈழ பிரச்சனை பேசினார்கள், எல்லாம் பேசினாங்க. ஆனால் அத்தனை பேரும் மௌனிச்சுட்டாங்க. இன்னைக்கு பேசுற ஒரே ஆண்மையுள்ள தலைவன் எங்கள் அண்ணன் முத்தமிழன் மட்டும்தான். தொடர்ந்து ஈழ தமிழர் பிரச்சனையாலும் தமிழ் தேசிய பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அதே போல இந்த வடவர் ஆதிக்கம், நாம தான் வடவர் ஆதிக்கம் கூடாதுன்னு சொல்றோம். நம்முடைய தலைவர் மட்டும்தான் 14 வருஷமா கட்சி தொடங்கிய காலத்தை இன்று வரைக்கும் பானிபூரி வைக்க வரான், டிவிக்கு வரான் நினைக்காதீங்க. வடவர் ஆதிக்கம் வந்துடுச்சு. எப்படி நம் கண்ணுக்கு முன்னாலே நம்முடைய தமிழ் ஈழ தேசியம் அழிந்து போனதே அதே போல தமிழ்நாடும் ஒரு நாள் அழிந்து போகும். வடவர் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்படுகிறது. RSS பிஜேபி சனாதன கும்பல் இந்த நாட்டிலே வேரோடும் மண்ணோடும் அடித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயர்ந்த கொள்கை. தொடர்ச்சியாக தலைவர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வடவர் ஆதிக்கம் என்பது சாதாரணமானதல்ல. தலைவர் நித்தம் அறிக்கையில் அத்தனையிலும் பார்த்தால் வடவர் ஆதிக்கத்தினுடைய நிலை சில பேர் பேசுறான் அதிகமாயிட்டது. நம்மால் குனிகி கூகி சோத்துக்கு இல்லாம இருக்கிறான். சொன்னாங்க பாருங்க, இவரு நம்ம முருகானந்தன் சொன்னார் பாருங்க, ஒரு நாள் இது பாலஸ்தீன மாரி ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும், கண்டிப்பா பாலஸ்தீன மாரி இந்த நாடு ஆயிடும். இதை யாரும் பேச மாட்டான் தமிழ்நாட்டில். அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினும் பேச மாட்டாரு, சித்தப்பா எடப்பாடியும் பேச மாட்டாரு. அவங்களுக்கெல்லாம் பலவேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் இந்த உயர்ந்த கொள்கையை தூக்கி பிடிக்கின்றார். அவர் கரத்தை வலுப்படுத்துவோம். தமிழ்நாடு நாளை நமதே, தமிழ்நாடு நாளை நமதே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.